பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை, அதே சமயத்தில் மென்ஸ்ட்ரல் டிஸார்டர்ஸு, இல்லை சிஸ்ட் இருக்குது, அந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகளோட இன்னொரு முக்கியமான ஒரு பிரச்சனை வந்து இப்போ நிறைய பெண்களுக்கு இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தைராய்டு. திடீர்னு ஒரு மாதிரி அனிமிக் ஆகுறாங்க, வெளிர்த்து போகிறாங்க, ரொம்ப டயர்டாக ஆகுறாங்க, இல்லை பட்டு பட்டுன்னு கோவமாக பேசுகிறாங்க, வீட்டில் ஒன்றுமே நடக்கலை, ஏன் இவ்வளோ எரிச்சலாக இருக்காங்க, ஏன் இவ்வளோ கோவமாக பேசுகிறாங்கங்கிறது, தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா தயவு செஞ்சு நீங்கள் போயிட்டு ஒரு பிளட் டெஸ்ட் எடுங்க. மெடிசனோட நான் இது வந்து திருப்பி வராமையோ இல்லை இது சரியாகிறதுக்கோ எனக்கு வந்து நான் வந்து யோகா பயிற்சி பண்ணணும் அப்படின்னா ரொம்ப அருமையான ஆசனங்கள்லாம் இருக்குது. மத்ஸ்ய ஆசனம் இருக்குது, சர்வங்க ஆசனம் இருக்குது, விபரீத கரணி, இது வந்து முதிரை, அது இருக்குது. 100 டெக்னிக்கை ஒருத்தன் தெரிஞ்சு வச்சுக்கிறத விட ஒரே ஒரு டெக்னிக்கை 100 தடவை பயிற்சி பண்ணுறவன் அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பான்னு. அந்த மாதிரி தாங்க. எந்த முதிரை உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, எந்த முதிரை உங்களுக்கு சரியாக வருதோ அதை நீங்கள் தொடர்ந்து பயிற்சி பண்ணிவிட்டு அதோடு சேர்ந்து யோகா பயிற்சி, அதோடு சேர்ந்து உங்களுடைய ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். யோக புவனத்திலிருந்து டாக்டர் புவனேஸ்வரி. பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை, அதே சமயத்தில் மென்ஸ்ட்ரல் டிஸார்டர்ஸு, இல்லை சிஸ்ட் இருக்குது, அந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகளோட இன்னொரு முக்கியமான ஒரு பிரச்சனை வந்து இப்போ நிறைய பெண்களுக்கு இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தைராய்டு. நம்ம உடம்புல பலவிதமான சுரப்பிகள் இருந்தாலும் தைராய்டு சுரப்பிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு சுரப்பி. இது வந்து நம்மளுடைய தொண்டை பகுதியில் பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும் இந்த சுரப்பி. இது வந்து அதிகமானாலும் பிரச்சனை, குறைவாக இருந்தாலும் பிரச்சனை. என்ன பிரச்சனைகள் ஆகும் அப்படின்னா, ரொம்ப பதட்டமான மனநிலை இருக்கும், திடீர்னு எடை அதிகரிக்கும், இல்லைன்னா எடை ஓவராக குறையும், மென்ஸ்ட்ரல் கரெக்டாக வராது, உங்களுக்கு வந்து அந்த 28 டேஸில் அந்த பீரியட்ஸ் அப்படிங்கிறது கரெக்டாக வராது, மென்ஸ்ட்ரல் டிஸார்டர்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப மனநிலை வந்து பார்த்திங்கன்னா பதட்டமாகவும் எரிச்சலாகவும் இருப்பாங்க. சில பேருக்கு அனிமிக்காக இருப்பாங்க. இந்த மாதிரி தைராய்டுங்கிறது நம்மளுடைய உடம்பினுடைய சுழற்சி, நம்மளுடைய உடம்பினுடைய இயக்கங்கள் இருக்கு இல்லையா, அதில் ரொம்ப மிக முக்கியமான பார்ட் வகிக்குது தைராய்டு. இது வந்து உங்களுக்கு தைராய்டு இருக்குது அப்படின்னா, இது 2 விதமான தைராய்டு இருக்குது. இதில் நீங்கள் வந்து எந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டு செக் பண்ணிக்கணும். உங்களுக்கு இந்த மாதிரி இப்போ நான் சொன்ன குறைகள் எல்லாம், ரத்த சோகையாக இருக்குது, திடீர்னு எடை வெயிட் ஜாஸ்தியாக, நான் கம்மியாக தான் சாப்பிட்றேன் ஆனால் வெயிட் ரொம்ப ஜாஸ்தி ஆகிறேன் அப்படிங்கிறதோ, இல்லை நான் வந்து நல்லா தான் சாப்பிட்றேன் ஆனால் திடீர்னு வெயிட் குறையிறேன் அப்படிங்கிறதோ, இது எல்லாம் எதனால் ஏற்படுது? அது மட்டும் இல்லை, திடீர்னு ஒரு மாதிரி அனிமிக் ஆகுறாங்க, வெளிர்த்து போகிறாங்க, ரொம்ப டயர்டாக ஆகுறாங்க, இல்லை பட்டு பட்டுன்னு கோவமாக பேசுகிறாங்க, வீட்டில் ஒன்றுமே நடக்கலை, ஏன் இவ்வளோ எரிச்சலாக இருக்காங்க, ஏன் இவ்வளோ கோவமாக பேசுகிறாங்கங்கிறது, தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா தயவு செஞ்சு நீங்கள் போயிட்டு ஒரு பிளட் டெஸ்ட் எடுங்க. இல்லையா ஒரு நல்ல ஒரு டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆண்களை விட பெண்களை மிக அதிகமாக பாதிக்குது அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரம் இருக்குது. இப்போ இது என்ன பண்ணணும்னா, டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மெடிசன்ஸை எடுத்துக்கலாம். அதுக்கு நிறைய மெடிசன்ஸ் இருக்குது, நீங்கள் அதை எடுத்துக்கலாம். பட் அந்த மெடிசனோட நான் இது வந்து திருப்பி வராமையோ இல்லை இது சரியாகிறதுக்கோ எனக்கு வந்து நான் வந்து யோகா பயிற்சி பண்ணணும் அப்படின்னா ரொம்ப அருமையான ஆசனங்கள்லாம் இருக்குது. மத்ஸ்ய ஆசனம் இருக்குது, சர்வங்க ஆசனம் இருக்குது, விபரீத கரணி, இது வந்து முதிரை, அது இருக்குது. அது மாதிரி பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து சக்கராசனம் இருக்குது, அப்புறம் வந்து அர்த்த மச்சேந்திராசனம் இருக்குது. இந்த மாதிரி ஆசனங்கள்லாம் ரொம்ப அற்புதமான ஆசனங்கள்லாம் இருக்குது. இது என்ன பண்ணணும்னா, உடம்பை சீராக்கி, ரத்த ஓட்டத்தை சீராக்கி, தைராய்டு பிரச்சனை வந்து சரி செய்யும், கட்டுக்குள்ளே முதல்ல கொண்டு வரும், அதுக்கப்புறம் சரி பண்ணும். இது வந்து யோக பயிற்சியில் இந்த பிரச்சனையை கட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கு 2 விதமான முதிரைகள் இருக்குது. கிரந்தித்த முத்ரா அப்படின்னு ஒன்று இருக்குது, அதே மாதிரி சூன்ய முத்ரா அப்படின்னு இருக்குது. இந்த 2 முதிரைகளும், அதாவது நீங்கள் கேட்கலாம், நிறைய முதிரைகளை வந்து சொல்லிக் கொடுக்குறதுல வந்து பிரச்சனை ஒன்றும் பிரச்சனை இல்லை, நிறைய சொல்லித்தரலாம். ஆனால் என்ன ஒன்றுனா, எதை எடுத்துக்கிறோமோ அதை சரியான முறையில் பயிற்சி பண்ணணும். 10 பண்ணுறதை விட 2, அதற்கான தீர்வை 2 எடுத்துக்கிட்டு கரெக்டாக பயிற்சி பண்ணணும். உதாரணம் சொல்லுவாங்கல்ல, அதாவது 100 டெக்னிக்கை ஒருத்தன் தெரிஞ்சு வச்சுக்கிறத விட ஒரே ஒரு டெக்னிக்கை 100 தடவை பயிற்சி பண்ணுறவன் அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பான்னு. அந்த மாதிரி தாங்க. எந்த முதிரை உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, எந்த முதிரை உங்களுக்கு சரியாக வருதோ அதை நீங்கள் தொடர்ந்து பயிற்சி பண்ணிவிட்டு அதோடு சேர்ந்து யோகா பயிற்சி, அதோடு சேர்ந்து உங்களுடைய அதாவது டயட் கண்ட்ரோல், உங்களோட சாப்பாடு, உணவு வந்து ரொம்ப முக்கியமான பார்ட். நம்ம உடம்புல நம்ம என்ன உணவு சாப்பிட்றோமோ அதுதான் வெளியில் எதிரொலிக்குது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாத்விக், தமாசிக், ரஜாசிக்னு 3 விதமான உணவுகள் இருக்குது. இயற்கை உணவு இருக்குது, சமைத்த உணவு அப்படிங்கும்போது அசைவ சைவ 2 வகை உணவுகள் இருக்குது. ஸோ இந்த 3 வகை உணவுகளை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? அதீதமாக பொரிச்சு, அதீதமாக எண்ணெய், அதீத மசாலா, அதீத ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு நீங்கள் சாப்பிடும் பொழுது உங்களோட வயிறு என்ன பண்ணுதுன்னா அதை கஷ்டப்படுது, அதை வந்து
வந்து அதை வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுது. இது வேற ஒரு பார்ட். ஆக்சுவலாக இந்த டயட்டுங்கிறது அதுக்கப்புறம் நான் ஒரு நாளைக்கு நான் அதை உங்களுக்கு தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த டயட்டும் நம்மளுடைய தைராய்டு ப்ராப்ளத்துக்கு ஒரு காரணமாக இருக்குது. நீங்கள் என்ன விதமான டயட் சாப்பிட்றீங்க, எப்படி சாப்பிட்றீங்க அப்படிங்கிறத சரி பண்ணி அதை ஒரு சரியான ஒரு நிபுணர்கிட்ட வந்தீங்கன்னா அதை வந்து ஆலோசித்து அதை சரியாக இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் என்ன டயட்டை சாப்பிட்றீங்க, நீங்கள் என்ன யோகா பயிற்சி பண்ணுறீங்க, இல்லை எதுவுமே பண்ணலையா அப்படிங்கிற எல்லாத்தையுமே உட்காந்து டயக்னோஸ் பண்ணி எல்லாத்தையுமே கன்சல்டேஷனில் உட்காந்து எல்லாத்தையுமே கேட்டு சரி பண்ணி அதுக்கு உங்களுக்கு உணவு முறை எப்படி இருக்கணும், உங்களுடைய தூக்கம் எப்படி இருக்கணும், உங்களுடைய வேலை என்ன மாதிரி வேலை. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பாடி இஸ் யூனிக். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அதை வந்து எது பண்ணால் உங்களுக்கு சரியாகும் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு அதை முறையாக பயிற்சி பண்ணிங்கன்னா நிச்சயமாக அந்த ப்ராப்ளத்துலேருந்து வெளியில் வரலாம். இப்போ நான் கிரந்தித்த முத்ரா எப்படி அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கிரந்தித்த முத்ரா அப்படிங்கிறது எப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கைகள் இருக்கு இல்லையா, இந்த 2 கைகளையும் 2ஆக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்படி 2 கைகளையும் மூடிக்கோங்க. மூடிட்டு இந்த விரல் இருக்குல்ல, இந்த விரலை இங்கேயும் இந்த கட்டை விரலை இங்கேயும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ஒவ்வொரு விரலினுடைய நுனியும் அப்படியே அழுத்தணும். அழுத்திட்டு இப்படி நல்லா டைட்டாக வச்சுக்கோங்க. ரொம்ப அழுத்தி வலிக்கிற மாதிரி பண்ண வேண்டாம். ஆனால் ஒரு அளவுக்கு கொஞ்சம் அழுத்தம் அதிகமாகவே கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களுடைய வயிற்று பகுதிக்கு நேராக இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கண்களை மூடிக்கிட்டு நல்ல மூச்சை இழுத்து விடுங்க. 15லேருந்து 25 முறை நான் முன்னாடி சொன்ன மாதிரி தீர்க்க சுவாச பிராணாயாமா. இது பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ரத்த ஓட்டம் அதிகரித்து உங்களுடைய இந்த பட்டர்ஃப்ளை மாதிரி இந்த இடத்துல இருக்கு இல்லையா, அந்த தைராய்டு ப்ராப்ளம் கட்டுக்குள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூன்ய முத்ரா. சூன்ய முத்ராங்கிறது ஒன்றுமே கிடையாது. நம்ம சூன்யம் அப்படின்னா என்ன, வெட்டவெளி, ஒன்றுமே இல்லாதது. அதே தான். கைகள் இப்படி வச்சுக்கோங்க. 2 கையும் இப்படி மூடிக்கோங்க. இந்த கை மேலே இப்படி வச்சுக்கோங்க. இதுக்கு பேர் சூன்ய முத்ரான்னு பேர். இது மாதிரி ஒரு 15லேருந்து 25 முறை மூச்சு எடுத்து விடுங்க. அப்புறம் கைகளை இப்படி வச்சுட்டு இந்த கைகளை இப்படி வச்சுட்டு இதுக்கு மேலே கைகளை இப்படி வச்சுக்கோங்க. எல்லாமே உங்களோட வயிற்று பகுதிக்கிட்ட வச்சுட்டு கண்களை மூடிட்டு உட்காந்துக்கோங்க. தரையில் உட்கார முடியாதவங்க பெட்டில் உட்காந்துக்கலாம், சேரில் உட்காந்துக்கலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, 2 கால்களும் மடித்து இருக்கணும். அவ்வளோதான். மடித்து இருக்க முடியலை, எனக்கு இப்போ வந்து கால்கள் வந்து மடித்து வைக்க முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டில் உட்காந்து காலை நீட்டிக்கோங்க. கால்களை நல்லா நீட்டிக்கிட்டு அந்த கையை வந்து உங்களுடைய தொடைப்பகுதியில் வயிற்றை தொட்டுட்டு இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இந்த சூன்ய முத்ரா வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப 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 அருமையான ஒரு எஃபெக்டை கொடுக்கும். அதே மாதிரி கைகளை அப்படி வச்சுட்டு பட்டர்ஃப்ளை மாதிரி இப்போ நீங்கள் இப்படி வச்சுட்ருக்கீங்க. உங்களோட கைகள் இப்படி இருக்கு இல்லையா, இப்படி இருக்கு இல்லையா, இந்த 2 விரலை இப்படி லாக் பண்ணிக்கோங்க. அப்படி லாக் பண்ணிக்கிட்டு உங்களுடைய கழுத்து பகுதிக்கு நேராக வச்சுட்டு நல்லா கைகளை அப்படியே பண்ணுங்கள். இதுக்கு பேர் கருட முத்திரைன்னு பேர். கருடன் பறக்கிற மாதிரியான முத்திரை. இந்த 4 விரல்களையும் 2 கைகளையும் இப்படியே அசைச்சிட்டே இருங்க. இது வந்து கருட முத்திரை. இந்த 3 முத்திரைகளும் நீங்கள் பண்ணும்பொழுது தைராய்டு பிரச்சனை வந்து நிறைய கட்டுக்குள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நமக்கு வந்து இருக்குது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸை ஏற்படுத்துறதுக்காக இதெல்லாம் சொல்கிறோம். பட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சரியாக நேரில் வந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் பயிற்சி பெற்று நீங்கள் தொடர்ந்து வீட்டில் பயிற்சி செய்கிறதன் மூலம் இந்த மாதிரியான முத்திரை பயிற்சிகள்லாம் நீங்கள் ஒரு தடவை வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டால் போதும். அதுக்கப்புறம் நீங்களே வீட்டில் உட்காந்து அழகாக இதை பயிற்சி பண்ணுறதன் மூலமாக என்ன பிரச்சனை இருக்கோ அதை கட்டுக்குள்ளே கொண்டு வரத்துக்கும் அப்புறம் சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.